Welcome to Buff Blocker Tamil, where you can learn to code like a pro. இந்த வீடியோவில் ஸ்க்ராட்சில் எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ராட்ச் இன்டர்ஃபேஸோட டூர் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் scratch.mit.edu அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஸ்க்ராட்ச் ஒரு ஃபன் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம். இங்கே உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு கோடிங் மூலியமாக ஒரு லைஃப் கொடுக்கலாம். இப்போ இந்த ஹோம் பேஜில் ஸ்க்ராட்ச் லோகோக்கு பக்கத்தில் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பிறகு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நமக்கு க்ரியேட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்க்ராட்ச் எடிட்டர். இங்கே தான் நம்ம எல்லா மேஜிக்கும் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண உடனே டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ப்ரைட் இருக்கும். ஸ்ப்ரைட்டா அப்படின்னா என்ன? ஸ்ப்ரைட்னா எதுவும் இல்லை, அது நம்ம ப்ராஜெக்டுடைய கேரக்டர். ஓகேயா? இது ஒரு பர்சனா இல்லை ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் சைடில் பிளாக் பேலட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லான பிளாக்ஸ்லாம் இருக்குது. இது மோஷன், லுக்ஸ், சவுண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் அப்படின்னுட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி சென்டர் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்பேஸ் பேர் தான் ஸ்கிரிப்ட் ஏரியா. இந்த ஸ்கிரிப்ட் ஏரியாவில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவையான பிளாக்ஸ் நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளாக்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் பிளாக்ஸ் வந்துட்டு பசில் பீஸ் மாதிரி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது பாருங்க, நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கேட் மூவ் 10 ஸ்டெப் டர்ன் 15 டிகிரிஸ் ஆகுது. பிகாஸ் நான் அந்த 2 பிளாக் தான் இந்த இதில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கும். இந்த ஒயிட் ஸ்பேஸ் பேர் தான் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு கீழே ஸ்ப்ரைட் ஸ்பேன் இருக்கு. இங்கே ஸ்ப்ரைட்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸ்ப்ரைட் பாருங்க, இப்போ நம்ம கிட்ட ஒரு டிஃபால்ட் ஸ்ப்ரைட் தான் இருக்கு இல்லையா? அதோடைய நேம், நெக்ஸ்ட் XY வேல்யூஸ், அது ஸ்ப்ரைட்டு ஸ்டேஜில் எங்கே இருக்கு அப்படின்றத சொல்லும். இப்போ இது சென்டரில் இருக்கனால எக்ஸும் ஒய்யும் 0 0ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் இந்த ஸ்ப்ரைட்டை ஹைட் பண்ணிக்கலாம் இல்லை ஷோ பண்ணலாம். அதுக்கப்புறம் சைஸ், டிஃபால்ட் சைஸ் வந்து 100. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஆல்சோ நமக்கு பிளாக்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன். எல்லா ஸ்ப்ரைட்டுமே 360 டிகிரிஸில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். டிஃபால்ட் டைரெக்ஷன் வந்து 90 டிகிரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே இந்த ஸ்ப்ரைட் எனக்கு வேணாம். ஸோ இந்த ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ண இந்த தம்ப்நெயில்ல ரைட் டாப்பில் ஒரு ட்ராஷ் கேன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ ஷுர் கேட்குது, எஸ் ஷுர் கொடுத்துட்ட பிறகு டெலீட் ஆகிடும். நியூவாக நான் ஒரு ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ண, நான் கேட் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா ரைட் பாட்டமில், அதை கிளிக் பண்ணணும். இது என்ன ஸ்ப்ரைட் லைப்ரரிக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரைட்ஸ் இருக்கு. நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ப நம்ம ஸ்ப்ரைட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். இதை சூஸ் பண்ண ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும். பார்த்தீங்களா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஒயிட் பேக்ட்ராப் வேணாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வேறு ஏதாவது ஒரு இமேஜை வைக்கணும்னா இந்த இமேஜ் ஐக்கான், கேட் ஐக்கான் பக்கத்தில் இருக்க இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை பேக்ட்ராப் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகும். இங்கே பாருங்க, நமக்கு டிஃப்ரெண்ட் பேக்ட்ராப்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார் இப்போ சூஸ் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ப நம்ம பேக்ட்ராப்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்ப்ரைட் இருக்கு, பேக்ட்ராப் இருக்கு. ஒரு சிம்பிள் அனிமேஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். மோஷன் கேட்டகரியிலேருந்து டர்ன் பிளாக் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 5 டிகிரிஸ் மட்டும் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ 15லேருந்து 5 மாற்றிட்டு அதை கிளிக் பண்ணால் 5 டிகிரிஸ் அது வந்துட்டு ரொட்டேட் ஆகுது.
எனக்கு இது திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். லைக் தொடர்ந்து இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதனால கண்ட்ரோல்ல இருந்து ஃபாரெவர் பிளாக் நான் எடுக்கிறேன். ஃபாரெவர் ஃபாரெவர் பிளாக் என்னன்னா, இது ஒரு லூப். இது நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார வைக்கிறோமோ, அது வந்து கன்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் டர்ன் பிளாக்க ஃபாரெவர்க்குள்ளார வைக்கிறேன். இப்ப நான் இத கிளிக் பண்றேன். பாருங்க இந்த எர்த் ஃபாரெவர் 5 டிகிரீஸ் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கீப் ரொட்டேட்டிங்ல இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணி நம்ம ப்ரோக்ராம ரன் பண்ண போறதில்ல. ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்களா, ஒரு 2 ஐகான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபிளாக். இதுதான் நம்ம ப்ரோக்ராம ரன் பண்ணுறது. கோ பிளாக் சாரி கோ ஐகான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாப் ஐகான். அந்த ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, ஹெக்ஸாகனல் ஷேப்ல, அது வந்து ஸ்டாப் ஐகான். அந்த ஐகானை கிளிக் பண்ணா நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ நான் ஃபிளாகை கிளிக் பண்றேன். என்னுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகவே இல்ல. பிகாஸ் எல்லாமே நம்ம கரெக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். ஃபிளாக கிளிக் பண்ணா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு நம்ம கரெக்ட்டான பிளாக் செட் பண்ணணும். ஈவென்ட்ஸ்ல ஒரு பிளாக் இருக்கு. வென் கிரீன் ஃபிளாக் கிளிக்ட். இது வந்து ஈவென்ட் பிளாக். இந்த ஈவென்ட் நடக்கிறப்ப எனக்கு ஃபாரெவர் டர்ன் 5 டிகிரீஸ் ஆகணும். இப்ப நான் ஃபிளாக் கிளிக் பண்றேன். ஃபிளாக் கிளிக் பண்றது ஒரு ஈவென்ட். இப்ப பாருங்க இந்த கோடு ஆக்டிவேட்டிங்கா இப்ப பாருங்க இந்த கோடு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இத சுத்திலயும் ஒரு எல்லோ கலர் லைன் தெரியுது. கோடு ஆக்டிவா இருக்கும்போது எல்லோ கலர் லைன் தெரியும். நான் இத ஸ்டாப் பண்ணேன். நான் ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு நம்ம ப்ராப்பரா ஒரு டைட்டில் தருவோம். இங்க தான் ப்ராஜெக்டான டைட்டில் நம்ம தரணும். இதுக்கு பேரு டூல் பார் சொல்லுவோம். டூல் பார்ல நமக்கு ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைல், எடிட், செட்டிங்ஸ். ஃபைல்ல பாருங்க நமக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மெனுல நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், கரண்ட் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபியூ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்ப நான் ஒரு நேம் தரேன். ஜஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சிம்பிளா நேம் தரேன். ஸோ நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏற்ப ப்ராப்பர் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் இன்டர்ஃபேஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Thank you for watching this video. உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட் பண்ணுங்க. ஓகே? See you in the next video. Thank you. Bye.